நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலத்தில் திமுக நிர்வாகி சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு மேலும் ஒரு சான்று என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை மற்றொரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கிராங்காடு கிராமத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் கடிதத்தில் என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். சேலத்தில் திமுக நிர்வாகி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு மற்றும் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு மற்றும் ஒரு சான்று என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் கருமந்துறையை அடுத்த கிராங்காடு கிராமத்தை சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன் அதே பகுதியை சேர்ந்த சிலரால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு மட்டும்தான் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது எனவும் சேலம் மாவட்ட ஆத்தூர் பகுதி பாமக நிர்வாகிகளை ஆளுங்கட்சி தூண்டுதலின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே துப்பாக்கி கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாகவும் தொடர்ந்து அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இது நடைபெற்றிருக்கிறது எனவும் இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கள்ள துப்பாக்கிகள் தாராளமாக கிடைப்பதாகவும் ரூபாய் 5000 விலைக்கு கூட துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்களை பாதுகாக்க தவறிய திமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இதற்கான வரும் தேர்தலில் சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி காட்டமாக இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.